குருவே சரணம், குருவே துணை. பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஜோதிடர் சிவமாவீரன். அதாவது கும்பம் ராசியினர் வணங்க வேண்டிய, வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் இதுதான் அப்படின்னு தான் இந்த பதிவை நம்ம போட்டிருக்கோம். ரொம்ப முக்கியமான பதிவு. ரொம்ப எளிமையான இறை வழிபாடு மூலமாக நம்ம சீக்கிரமாக ஒரு நல்ல பலன் அனுபவிக்கக்கூடிய ஒரு பதிவாக இருக்கும். கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அதிதேவதைகள் இருக்கும். அது இல்லாமல் இந்த ராசியினுடைய சூழ்ச்சமங்களில் உள்ள சில விஷயங்களை நம்ம எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி இறை வழிபாடுகள் பண்ணும் பொழுது நிறைய மாற்றம் வரும். இது நம்மளுடைய அனுபவத்தில் வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்த பரிகாரங்கள் தான், இறை வழிபாடுகள் மட்டும்தான் நம்ம இதில் சொல்கிறோம். சரிங்களா? கும்பம் ராசியில் என்னதான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். கும்பம் ராசி காலபுருஷ லக்னத்துக்கு 11வது ராசியாகவும் காற்று தத்துவத்தினுடைய பஞ்சபூத தத்துவமும் வரக்கூடிய ராசி. அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதம் செவ்வாய் பகவானுடையது. 2 காட்கள் அவிட்டம் நட்சத்திரத்திலையும், சதயம் 1, 2, 3, 4 என்று 4 நட்சத்திர பாதங்களும் ராகு பகவானுடையதும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 குரு பகவானுடைய நட்சத்திர பாதங்கள். இது அடங்குனது தான் கும்பம் ராசி. பெரும்பாலும் இப்போ ஒரு ராசி இருக்குதுன்னா அதில் முழுமையான 4 நட்சத்திர பாதங்களும் அதிகமாக இருக்கிறது யாருடையது அப்படின்னா ராகு பகவானுடையது இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே யாரோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ராகு பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். நம்ம ஏற்கனவே கும்பம் ராசி பற்றி ஒரு சில பதிவுகள்லாம் போட்டிருக்கோம். ஸோ இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன். சில பேர் புதுசாக நம்ம பதிவு பார்க்கலாம், அவங்களுக்காக சொல்கிறேன். இந்த கும்பம் ராசியினர் மட்டும் சனி பகவானுடைய வீடு, இங்கே ராகுவினுடைய 4 நட்சத்திர பாதங்கள் கொண்ட சதயம் நட்சத்திரனுடைய ஆதிக்கம் மேலோங்கும். செவ்வாயினுடைய 2 நட்சத்திர பாதங்களும் குரு பகவானுடைய 3 நட்சத்திர பாதங்களும் இருந்தாலும் ராகுவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் பொதுவாக நிறைய ஏமாற்றங்கள் சந்திக்குவாங்க. மேலும் ஒரு சில உடல் உபாதைகளும் தாழ்வு மனப்பான்மை ரொம்ப அதிகமாகவும், ஒவ்வொரு 18 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு சில ஏமாற்றங்களும், தேவையில்லாத பயம் பதட்டங்கள் அதிகமாக இருக்கிறதும், அதே மாதிரி உடல் உபாதைகளில் வைத்திய செலவுகள் நிறைய பண்ணுறதும், நிறைய ஒரு மரணத்துக்கு ஒப்பான கண்டம் தன்னுடைய 32, 33 வயதுக்குள்ளே சந்தித்து வரக்கூடியவர்கள் நிறைய பார்த்துருக்கோம். இது சம்மந்தமாக நிறைய பதிவுகளும் நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் அதை பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டாம். என்னதாங்க வழி, எந்த கடவுள் வழிபடணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பஞ்சபூத தத்துவங்கள் அடிப்படையில் ராகு பகவான் காற்று தத்துவம், பிரம்மாண்ட காரகன் என்று சொல்லக்கூடியவர் ராகு பகவான். ராகுவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. நம்ம ராகுவை தான் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் நம்மளை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இதில் வாயு புத்திரன் என்று சொல்லக்கூடிய அனுமன் வழிபாடு ஒரு அதிசிறந்த பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது, இந்த வழிபாடு முறை எப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். அடுத்து சிவ வழிபாடு. எதனாலங்க சிவ வழிபாடு அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். இந்த ராகு கேது அப்படிங்கிற கிரகம் சர்ப கிரகம், பாம்பு கிரகம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அடிப்படையாக ராகு பகவான் ஒரு சர்ப கிரகத்தின் தலைப்பகுதியாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. ஒரு நிழல் கிரகம் என்றும் சாயா கிரகம் என்றும் பல பேர்கள் இருந்தாலும் விஷத்தன்மையுள்ள தலைப்பகுதியாக வர்றதுனால, இப்போ நம்ம புராணங்கள்லயே அடிப்படையாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த வாசுகி பாம்பினுடைய ஆழகால விஷம், அந்த நஞ்சு வெளியே வரும்பொழுது அந்த நஞ்சு யார் எடுத்துக்குவாங்கன்னா சிவபெருமான் தான் எடுத்துக்குவார். ஸோ ஒரு பாதிப்பினுடைய தாக்கம், விஷத்தன்மை, ரசாயனங்கள், ஒரு கட்டுக்கடங்காத ஒரு சில விஷயங்கள்லாம் எங்கே ஐக்கியமாகும் அப்படின்னா சிவத்தில் தான் ஐக்கியமாகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் சிவ வழிபாடு மிகவும் உன்னதமானது. சிவ வழிபாடுன்னா என்னங்க பண்ணணும்? பெரிய பூஜை புனஸ்காரங்கள் பண்ணணுமா? இறை வழிபாடுகள் எப்படி பண்ணால் அது சரியாகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிக்கலாம். ரொம்ப எளிமையான வழிபாடுகள் மட்டும்தான். சரிங்களா? நம்ம அவிட்ட நட்சத்திரங்க பரவாயில்ல, சதயம் நட்சத்திரம் பரவாயில்ல, போராட்டாதி எது எல்லாமே பரவாயில்ல. சரிங்களா? நம்ம இந்த இறை வழிபாடுல முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சனிக்கிழமை நாளை தேர்ந்தெடுத்து அன்றைய நாளில் சிவாலயங்களில் நேரம் செலவிடுவது, அல்லது
பிரதோஷ நாட்களை தேர்ந்தெடுத்து அன்றைய நாளில் சிவாலயங்களில் நேரத்தை செலவிடுவது. இது எப்படின்னா, வழிபாடு நடக்கக்கூடிய நேரமா இருக்கணும். அவ்வளவுதான், எளிமை. 2வது, அதே சனிக்கிழமை நாட்களை தேர்ந்தெடுத்து நாம் ஆஞ்சநேயர் ஆலயங்கள்ல நம்ம நேரம் செலவு பண்றது, அங்க வழிபாடு நடக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம நேரம் செலவு பண்றது. இது ரொம்ப அடிப்படை. நான் சாமி கும்பிடலைங்க, நான் பெரிய பிரார்த்தனை பண்ணல. ஒரு சாதாரணமாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாள், அல்லது ஒரு சனிக்கிழமை, அல்லது ஒரு பிரதோஷ நாள். இந்த நாட்கள்ல ஆஞ்சநேயர் கோயில் போயிடுங்க. இந்த நாட்கள்ல சிவாலயங்கள், வழிபாடு நடக்கக்கூடிய சிவாலயங்கள் போங்க. ஓரளவுக்கு கோபுரம், கலசம், நல்ல வழிபாடு, இந்த மாதிரி இடங்கள் நல்ல அந்த சூரியனுடைய கிரக ஆதிக்கம், சிவபெருமானுடைய கிரக ஆதிக்கம், வாயு புத்திரன் என்று சொல்லக்கூடிய அனுமனுடைய கிரக ஆதிக்கம் நிரம்பக்கூடிய இடங்கள் மட்டும்தான் நம்ம சஜஷன் பண்றோம். இந்த இடத்துல சாதாரணமா உட்காந்து நீங்க மொபைல் நோண்டுற பழக்கம்லாம் இருக்கு இன்னைக்கு நமக்கு. சும்மா உட்காந்து ரீல்ஸ் பார்த்தா கூட அந்த அந்த விஷயம் வைப்ரேஷன் ஆகும். அப்ப நம்ம ஆத்மார்த்தமா ஒரு வழிபாடு பண்ணும் பொழுது, அடிப்படையாக நம்ம ஒரு கை கூப்பி வணங்கும் பொழுது, அடிப்படையாக நம்மளுடைய தேவைகளை, நம்மளுடைய பிரச்சனைகளை ஒரு கனத்த மனசோடு நம்மளுடைய பிரச்சனைகளை ஒரு விண்ணப்பமாக வைக்கும் பொழுது ஒரு பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு முழுசா நம்பலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று எப்படின்னா, இந்த இறை வழிபாடு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குங்க. நான் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஒரு சீக்கிரமாக நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகணும், நான் பிரச்சனையிலேருந்து தாக்கத்திலேருந்து குறைக்கணும், நான் இனிமேலாவது ஏமாறாமல் இருக்கணும், இனிமேலாவது ஒரு ஒரு அடியும் தெளிவாக வைக்கணும் அப்படின்னா, ராகு பகவானை தான் நம்ம பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது கொஞ்சம் அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, அதே சிவ வழிபாடு, அதே சனிக்கிழமை நாட்களில் அல்லது பிரதோஷ நாட்களில் நம்ம என்ன பண்ணலாம்னா, உளுந்து, கருப்பு முழு உளுந்து ராகுவினுடைய கிரக தானியமாக சொல்லப்படுகிறது ஜோதிட சாஸ்திரத்தில். இது ஊற வைக்கிறது அல்லது நல்லா ஊற வச்சு அவிச்சிடுறது, இந்த மாதிரி பண்ணி பிரதோஷ நாட்களில், அந்த பிரதோஷம் திதி எப்போ ஆரம்பிக்குது, திரையோதசி திதி அமாவாசை நாளிலிருந்து 13வது திதி அல்லது பௌர்ணமி நாளிலிருந்து 13வது திதியாக வரக்கூடிய அந்த நாளில் ஒரு பசுவிற்கு தானமாக தருவதும், நம்ம சொன்ன சிவன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம நேரம் செலவிடுவதும் ஒரே பலன். அதே மாதிரி நம்ம இந்த உளுந்தில் ஒரு பிரசாதமே செஞ்சிடலாம். உளுந்து வடையோ அல்லது உளுந்தில் ஒரு கஞ்சோ அல்லது உளுந்தில் நம்ம ஏதோ ஒரு டிஷ் பண்ணலாம். ஒரு இட்லி, இந்த மாதிரி கூட என்ன வேணாலும் பண்ணலாம். உளுந்தில் ஒரு பிரசாதம் பண்ணி சிவாலயங்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நம்ம தானமாக கொடுக்கறது. நம்ம சுவாமிக்கு நிவேதம் பண்ணிட்டு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கூட அவசியம் இல்லை. ஏன்னா என்னுடைய வாடிக்கையாளர்கள் சில பேருக்கு அந்த மாதிரி நம்ம சொல்லும் பொழுது, கோவிலில் நம்ம பண்ணி கொண்டு போகிற நிவேதியங்கள்லாம் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயம்லாம் சொன்னாங்க. ஸோ அதன் பிறகு நிவேதியம் பண்ணாமல் செய்யக்கூடிய இந்த தானங்கள், அதாவது உளுந்தில் செய்யக்கூடிய பிரசாதம் தானமாக சிவாலயங்களில் நம்ம கொடுக்கறது மிக அதி அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நமக்கு எப்படி இப்போ ஒரு ஸ்க்ரீனுக்கு அங்காண்ட நடக்கிறது என்னன்னு தெரியாது, அந்த ஸ்க்ரீன் விளக்குனாதான் நமக்கு என்னன்னு தெரியும் இல்லைங்களா? அந்த மாதிரி நமக்கு உண்டான எந்த எந்த பக்கம் போனால் நமக்கு வழி கிடைக்கும், என்ன பண்ணால் நமக்கு சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சரியான இடத்துல கொண்டு போய் நம்மளை நிறுத்துறதுக்கான ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கும்பம் ராசிக்கார அன்பர்களும் சிவ வழிபாடு ஆத்மார்த்தமாக செய்வது. அடிப்படையாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம வாடிக்கையாளர்களுக்கு சொல்கிறது மட்டும்தான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன். இல்லைங்க, நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறேன், சூப்பர், உங்களுக்கு விருப்பப்படி பண்ணுங்க. நம்ம நேரம் செலவு பண்ண வேண்டியது மட்டும் சிவாலயங்களில், அதே மாதிரி ஆஞ்சநேயர் ஆலயங்கள், அனுமன் ஆலயங்களில் சனிக்கிழமை நாட்களில் பண்ணுறது நல்ல ஒரு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். அடிப்படையாக நம்ம அனுமனுக்கு சனிக்கிழமை நாட்களில் ஒரு வழிபாடு பண்ணும் பொழுது வெற்றிலையில் மாலை சாற்றுவது ஒரு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும். முடிந்தவரை குறைந்தபட்சம் ஒரு 5 பிரதோஷங்கள் அல்லது 5 சனிக்கிழமை நாட்கள் அல்லது ஒரு 5 ஜென்ம நட்சத்திர நாட்களில் நீங்கள் போங்க, போயிட்டு இறை வழிபாடு பண்ணுங்க, கோவில் பிரகாரத்தில் நேரம் செலவு பண்ணுங்க. இந்த வழிபாடு அப்படிங்கிறது எப்போ நீங்கள் வணங்க ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களுடைய பிரச்சனைகளை வேண்டுதல்களாக இறைவனுடைய திருக்கோயில்களில் நிற்கிறீங்களோ, இந்த தாக்கம் குறையிறது, ஒரு கட்டிலிருந்து அவிழ்த்து விட்ட மாதிரி, ஒரு இருள் விலகின மாதிரி ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது பொது பலனாக தானே இவர் சொல்கிறாரு அப்படிங்கிறதுனால சில பேர் யோசிக்கலாம், இப்போ ராசியை மட்டும் வைத்து நம்ம சொல்கிறக்கூடியது எவ்வளோ வேலை செய்யும்னு சொல்கிறேன்.
ஏன்னா இந்த சந்திரனுடைய காரகங்கள் மிக மிக முக்கியமானது. அதனால தான் நிறைய வந்து ராசிக்கு பலாபலன்கள் நிறைய ஜோதிடர்கள் வந்து போடுறாங்க. சந்திரனுடைய காரகம் மனம், உடல், காயம், பயணங்கள், குருதி, உடலில் உள்ள சரீரத்தின் திரவமாக இருக்கக்கூடிய அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தில் போகும். இந்த மனம், உடல் எல்லாம் சிறப்பாக இருந்தால் தான் நம்மளால் ஒரு விஷயத்தை பண்ண முடியும். நாட்கணக்கில் நகரக்கூடிய கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் சந்திர பகவானுடைய கட்டுப்பாட்டில் வந்துடும். அதனால் ராசிக்கு பண்ணக்கூடிய அடிப்படையான பரிகாரங்கள், அடிப்படையான இறை வழிபாடுகள், அடிப்படையாக நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்கள் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தையும் ஒரு நல்ல ரிலீஃபும் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத முழுமையாக நம்புங்க. இல்லைங்க எனக்கு மேலும் நிறைய சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் கூட இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க. அல்லது இதில் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணலாம். இது என்னுடைய அனுபவத்தில் உள்ளது. இதில் விமர்சனங்கள் இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக தான் இருக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க. நம்ம ஜோதிடம் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் பிரசன்ன ஜோதிடம், பரிகார ஜோதிடம், பிரசன்ன ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு பர்சனலாக வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கூட நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் கணிச்சிட்டு முன்பதிவு அடிப்படையில் பார்த்துட்டு இருக்கோம். நன்றி. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும்.